ஓ பட்டுன்னு வலிக்கிறியாண்ணா, கீழே விழுந்தா என்ன பண்ணுறது? ரைட்டில் கார் வருது, நீ லெஃப்டில் வருவாங்க, பைக்கு தான் லெஃப்டில் வருவாங்க. நீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் கிடையாது. அதுவே கிடையாது. போட்டரா நீங்கள் போட்டரா? ஆமாம். சரி அப்போ இல்லை. சரி எடுத்துட்டேன். சரி வெயிட்டே பண்ணல. நல்லா இருக்கிறேன் ப்ரோ. நான் ஆர்டரா எங்க கொட்டி வாக்கமா? சரி. டெய்லி ஒரு சப்ஸ்கிரைபரை பார்த்துடுறாங்க, சத்தியமாக சொல்கிறேன். காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை 2ஆம் தேதி மார்ச் ஏப்ரல் 2. காலையிலே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 10:11 தான். இன்றைக்கி அம்மா கூட வரமாட்டாங்களாம். ஓகே, அதுவும் கொஞ்சம் நல்லது தான். ஏன்டா அம்மா வராது? ஏன்னா அவங்க வராங்கன்னா அவங்களுக்கோசரம் நான் ஆர்டர் எடுக்காமல் இருப்பேன். பெரிய ஆர்டர்லாம் வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே. இப்போ அப்படி அந்த லிமிட் இருக்காதுல்ல நம்மளுக்கு. வர ஆர்டரை எடுத்துன்னு போயின்னு இருப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதனால சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டேன். இன்றைக்கி ஒரு 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஷெல்லில் பெட்ரோல் ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஷெல் பெட்ரோல் பங்க்கு பெட்ரோலுக்கு வந்து 7 ரூபாய் அதிகமாகிடுச்சு. இப்போது ஷெல்லில் பெட்ரோல் வந்து 117 ரூபா சம்திங் ஏதோ இருக்குது. அதேமாரி டீசல் பார்த்திங்கன்னா 25 ரூபா கிட்டே ஏறிட்டு இருக்குதுங்க ஷெல்லில். ஏற்கனவே ஷெல்லில் ரேட் அதிகம்தான், 107 ரூபான்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட்டாக போடும் போது. நம்ம வீடியோலேயே போட்டிருப்பேன், எப்போ ஞாபகம் இல்லை, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி 107 ரூபாய் இருந்துச்சு. இப்போது பார்த்திங்கன்னா 117 ரூபாய் ஆயிடுச்சு. நம்ம அந்த போட்டு கொஞ்ச நாளில் 110 ரூபா கிட்டே எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. இப்போ இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுனால ஒரேடியாக 117 ரூபா ஷெல்லில் மாற்றிட்டாங்க. கவர்மெண்ட் இது பெட்ரோல் பங்க்லாம் அது வந்து எப்படி இதுவாகுதுன்னா, இப்போது கவர்மெண்ட் அந்த பெட்ரோல் மேலே செலுத்துகிற கலால் விதி அதெல்லாம் வந்து டேக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. அதனால தான் நம்மளுக்கு இந்த பெட்ரோலோட ரேட்டு ஏறாமல் இருக்குது. இல்லைன்னா இதுக்கும் பிரச்சனை வந்திருக்கும். சரி, அது சொல்லலாம்னு நினச்சேன். இன்னொன்று, இன்றைக்கி சவுண்ட் ஆப்பு பற்றி பார்க்க போகிறோம். இந்த போர்ட்டரில் சவுண்ட் வந்துனே இருக்குதுன்ட்டு நிறைய பேர் என்னை கேட்டுன்னு இருந்தீங்க. சரி, அதுக்கு தான் ஒரு ஆப் பார்த்தேன். அது எப்படி என்ன ஏதுன்ட்டு அதையும் உங்களுக்கு தனியாக செப்ரேட்டாக லிங்க்கு வந்து நம்ம இந்த வீடியோலேயே ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது எப்படி என்ன பண்ணணும், ஏன்னா இதுதான் மோஸ்ட்லி நிறைய பேர் என்னை கேட்டு இருக்குது. போர்ட்டரில் வந்து சவுண்டு கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அதை ஆஃப் பண்ண முடியல, அதுக்கு எதனா ஒரு ஆப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அது சரி, அதுதான் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோவில் மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். மறக்காமல் ஏகே சேனல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதோட நம்ம சேனலுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 2114 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. மறக்காமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எங்கள் ஃபஸ்ட் ஆர்டரு வந்துட்டவங்க. இங்கே தான் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பேசியிருந்தார், அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். சரிங்களா? இப்போ இங்கே தான் எங்கேயோ இருக்குது, கால் பண்ணி கேட்டுடலாம். பெட்ரோல் வேறு போடணுங்க வண்டியில். இதுவாண்ணா? சரி, பேமெண்ட் யாருண்ணா? வெயிட்டே இல்லையா? சரி 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 சரிங்கண்ணா, நன்றி. அவ்வளோதாங்க, இதுதாங்க ஃபஸ்ட் ஆர்டரு. கீழ்பாக்கு போகிறாங்க.
சிந்தாரப்பேட்டை போட்டு இருக்குது. பயன்ட்டேன் இல்லைன்ட்டு. காலையில் ரெட் ஹில்ஸ் எடுத்துட்டாங்க, புழல் எடுத்துட்டாங்க. ரெட் ஹில்ஸ்ன்னு வருது வாயில். கொத்துட்டு வடப்பெரும்பாக்கம் போக முடிஞ்சிச்சுன்னா வடப்பெரும்பாக்கம் போயிடலாம். ஆர்டர் அங்கேயே வச்சிச்சுன்னா எடுத்து ஓட்டணும். இப்போ பார்க்கலாம் வாங்க. எதாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு கை. இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. அம்மா கூட வரமாட்டாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி ரூட்டு போகுதுன்னு மட்டும் பார்த்துக்க வேண்டியதான். 220க்கா? ஏறுங்க. காலையிலே செம்ம டிராஃபிக்குங்க. இங்கே வேசார்பாடி ஏண்டா அம்பேத்கர் காலேஜ் ஏண்டா சப்பா, அது அந்த பக்கத்துலேருந்து பிரிட்ஜு இறங்குனதுலேருந்தே டிராஃபிக் தான். சரி நான் எடுக்க வேணாம், கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு பார்த்தா இது கட்சி இதுங்க ஊர்வலங்க. டைமே இருக்காதுங்க. இல்லை காலியாக எடுத்துன்னு இருப்பாங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இன்னும் இந்த இடத்த விட்டு மூவ் பண்ண முடியலங்க. அப்போ அதை பாருங்க, கார் எவ்வளோ அழகாக நிறுத்தி வச்சுக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இதுமாரி இருந்தால் வழி இருந்தால் எப்படிங்க போகுது? சூப்பர்ல. கஷ்டப்படுறவங்களுக்கு தான்டா அரசியல், அவங்களே கஷ்டப்பட வைக்கிறாங்க பாருங்க. நமக்கு ஆர்டர் போட்டால் எத்தனையோ வரக்கூடாது போல். இங்கே டிராஃபிக்கா? டேய் டேய் டேய், இங்கே என்னடா டிராஃபிக்? சூப்பர். இப்போ தான் இதாக இருக்கும். நம்ம இதனால் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுங்க. நேரத்துக்கு இதுக்கிட்ட மாதா ரவுண்டனை தாண்டி போயின்னு வந்திருக்கோம். நேரத்துக்குடா வேறு காலேஜ் வாசலில் வேறு இது பண்ண வராங்க. காலையே டென்ஷன் ஏற்றுறாங்க இந்த வெயிலில். சத்தியமாக சொல்கிறேன், உங்களால் ஒரு இடத்துல ஸ்டெக்காகி நின்ட்டிங்கன்னு வச்சிங்களேன், முடியவே முடியாது. நம்ம என்ன கனவு என்ன நினச்சிட்டு வந்தாலும் யாருனா எதுனா பண்ணிடுறாங்க. இன்றைக்கி என்ன பண்ணலான்னு நினச்சேன், ஃபஸ்ட்டு ஆர்டரை எடுத்துகிட்டு நிம்மதியாக இது பண்ணலாம், போயினே இருக்கலாம். நம்ம எப்பயுமே எடுக்கிறதுலேருந்து எடுப்போம், பாரிஸ்லாம் வேணாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு தான் ஆர்டர். ஏன்னா அது ஏற்கனவே லேட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம நினச்சோம். பார்த்தா லாஸ்ட்டில் இதுவே லேட்டாக இவங்களாலேயே லேட்டாக வச்சிடுறாங்க. எப்படின்னா எதுனா ஒன்று ஆர்டர் லேட்டு, இல்லைன்னா இந்தமாரி லேட்டு. எனக்கு கரெக்டாக 11:05க்கு கொடுப்பேன்னு போட்டுருந்துச்சு. அங்கேருந்து எடுக்கும் போது பெட்ரோல் போட்டது கூட ஒரு 2 நிமிஷம் வச்சுங்களேன். 13 நிமிஷம் லேட்டு. இது எனக்கு அரசியலாம் இல்லை, வேலைக்கு யோசனை தான் சொல்கிறேன். நான் உண்மையில சொல்கிறேன்னா, இவர் சொல்லியிருப்பார் பாருங்க பக்கத்து வாசியில், இங்கே நம்ம உழைக்காமல் எதுவும் இங்கே இதுவாகாதுன்னுவாங்க பார்த்தீங்களா. அதுதான் உண்மையை. நான் அது இந்த கிளிப்பு இருந்தாவனா போடுறேன். கலாம் வந்தால் மாறிடும், கெஜ்ரிவால் வந்தால் மாறிடும் நம்பிக்கையில் வாழ்க்கையை விட்டுட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். நான் அந்த அரசியல் இது எந்த கட்சி பண்ணியிருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன். டிவிகே பண்ணாலும் சரி, ஏடிஎம்கே பண்ணாலும் சரி, டிஎம்கே பண்ணாலும் சரி, என்டிகே பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, பிஜேபி பண்ணாலும் யார் பண்ணாலும் சரிங்க. ஃபஸ்ட் ஆர்டருக்கு கால் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இங்கே போர்ட்டரில் ஆர்டர் போடுற மாதிரி தெரில. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தேன், ஹெல்மெட் எடுத்து வச்சுக்கிறேன் பேக்கில். இதுக்கு தான் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ தான். ஆளுங்களை ஏற்றின்னு போகிற மாதிரி. என்னடா எடுக்க மாட்டேன்னு
சும்மா இருக்கிறதுக்கு ஆர்டரில் ஆளுங்களை ஏற்றின்னு போகிறதா ஆர்டர் எடுக்கலாங்க. அதுவும் இல்லாமல் பைபாஸ் தான், போரூர் தான். சரி எடுத்துட்டேன், நாங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா இருக்கிறதுக்கு இதுமாரி என்ன ஆர்டர் எடுத்தேன். இது ஆனால் வேஸ்ட்டு தான் எடுத்து இது பண்ணுறது. ஏன்னா நான் 0 கமிஷனில் எதுவுமே போடல, இதனால சொல்கிறேன். தலை ஒரே நிமிஷம் அப்படியே லைன்லேயே இரு. ஆளை ஏற்றுறேன். இல்லை அவர் நிற்கிறாரு. ஓடிபி மட்டும் சொன்னால் 3410. ஓகே சார், உட்காருங்க. ஹெல்மெட் வேணுமா? இருண்ணா, உங்களுக்கு கஷ்டம். ஃபஸ்ட்டு ஆர்டர் ஏற்றியாச்சுங்க. போகலாம்லண்ணா? அண்ணா உங்களுக்கு எவ்வளோ புக் பண்ணும்போது காட்டிச்சு? எவ்வளோ புக் பண்ணும்போது காட்டிச்சு? ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டிங்களா இதை? அது இல்லைண்ணா, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி காட்டிச்சு, யாரோ எத்துட்ட மாரி காட்டிச்சு, அதுக்கடுத்து திருப்பியும் வந்துச்சு. அதுதான் கேட்குறேன். அப்போ யாரோ எடுத்துட்டாங்கன்ட்டு காட்டிச்சு எனக்கு. அச்சா விட்டுட்டோமேன்ட்டு. அதுக்கடுத்தது பார்த்தா திருப்பியும் வருது. ஓ அப்போ அது கேன்சல் பண்ணிட்டார் போல, திருப்பி போடுறாரு போல அப்படின்னு. அதனால தான் நினச்சேன். ஆமாம் அதில் வந்துச்சு. தேங்க்யூ தலை. அவ்வளோங்க. அண்ணா வந்தோடனே பஸ்ஸில் ஏறுறாரு. போயிட்டு கொஞ்சம் நிழலில் நிற்கிறேன். ஏன்னா இப்போ எடுத்துன்னு வந்ததுக்கு வண்டி கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும். போட்டர் ஆர்டர் போடுவாங்களான்னு தெரியல, பார்க்கணும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தேன். அண்ணா நகர் தான், சின்ன ஆர்டர் தான், 133 ரூபா. சும்மா இருக்கிறதுக்கு எடுத்துன்னு போகலான்ட்டு எடுத்துட்டாங்க. சரிங்களா? ஏன்னா சும்மா இருந்தது தான் நிறைய டைம் இது வேஸ்ட்டாக போகுது. கண்ணனா? ம் ஓகே. ஆமாங்க, இந்த எதாச்சு அழகாக போக வேண்டியதான். 28 நிமிஷம் காட்டுது. அண்ணா நகர்லேயே போவோம். அண்ணா நகர் தான் போட்டிருந்தாங்க. எங்கே போட்டுக்குதுடா? குரோம்பேட்டைங்க. சே போடுங்கடா, இப்போ போடுங்கடா. அண்ணா நகர் ஆர்டர் எடுத்துகிட்டு குரோம்பேட்டை ஆர்டர் போடுறாங்க. 133 ரூபா. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சாப்பாடு தான். பார்க்கலாம், நல்ல ஆர்டராக இருந்தால் எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன். சாப்பாடு விஷயத்தில் அது பழக்கூடாது. ஏங்க இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க கிளாம்பாக்கத்துக்கு தான். நான் அப்படியே இங்கே இருக்கிறேன். 500 ரூபா ஆர்டருனால எடுத்துட்டாங்க, வேறு எதுவுமே யோசிக்கல. சரி இதை கொடுத்துட்டு அப்படியே போகலாம். ஃபஸ்ட்டு இதை பிக்கப் எடுத்துடலாம். 500 ரூபா ஆர்டர் இதுதானா? சரிங்க. பேமெண்ட் யாருண்ணா? சரிங்கண்ணா. வாங்க, இது டிக்கெட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து என்ன ரேப்பிடோ கஸ்டமரை கூட கூட்டின்னு போகலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அண்ணா நகர் தான் இருக்குது, அண்ணா நகர் கொடுத்துட்டு வந்துடும். அண்ணா நகருக்கு எவ்வளோ தூரம் காட்டும்? டைம் காட்டுதுங்க. அண்ணா இந்த ஏன்னா வைஷ்ணவ காலேஜ் விட்டுருப்பாங்க, அதனால டிராஃபிக்காக இருக்கும். சரி ஒன்றும் பரவாயில்ல. அது ஆர்டர் வந்துனுங்கண்ணா. டப்புன்னு பண்ணுங்க. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு ஒன்றும் போகாது. ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஓட்டினாலும் 9 ரூபா தான் பிடிப்பாங்க. ஆமாம், ஓட்டினாலும் 9 ரூபா தான் பிடிப்பாங்க. சரிங்க, இப்போ கிளாம்பாக்கத்துக்கு போயிடலாம். எத்தனை மணி? ஐயோ கரெக்டாக 2 மணிக்கு கொடுப்பேன்னு போட்டுக்குது. இப்போது கரெக்டான டைம் தான், போதும். இதுவே 500 ரூபா ஆர்டர் 2 மணிக்கு கொடுத்தேன்னா இப்போ அங்கேருந்து ரிட்டர்ன் வரதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, 2 வழி காட்டிச்சுங்க. பைபாஸ் வழியாக போகிறது ஒன்று, சிட்டிக்குள்ளே போத்த ஒன்று. ஆனால் சிட்டிக்குள்ளே போனால் 13 நிமிஷம் லேட் ஆகும். ஆனால் சிட்டிக்குள்ளே போனால் 37 கிலோமீட்ரு. இதே பைபாஸ் வழியாக போனால் 42 கிலோமீட்ரு. எது யோசித்தேன், நம்ம சீக்கிரமாக போய் ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல, நம்ம ஒழுங்காக ஓட்டு போனாலே அந்த டைமை கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணேன்னா இதுக்குள்ளேயே சிட்டிக்குள்ளேயே போக போகிறேன்.
பட்டுன்னு வலிக்கிறியாண்ணா, கீழே விழுந்தா என்ன பண்ணுறது? ரைட்டில் கார் வருது, நீ லெஃப்டில் வருவாங்க, பைக்கு தான் லெஃப்டில் வருவாங்க. நில்ல அப்போ, நில்ல. என்னது? நோ, பைக்குனா லெஃப்டில் தானே வரணும், பெரிய வண்டி தானே ரைட்டில் வரணும். அதுவே தெரியல உனக்கு, எதுக்கு வண்டி ஓட்டுறப்போ? அவர் அங்கே தான் வருவாரா, நம்ம ரைட்டில் வரணுமா? பைக்கு தான் லெஃப்டில் வரணும், காருங்க ரைட்டில் வரும், பெரிய வண்டிங்களா. அந்த பக்கம் கார் போயிடுச்சு அவர் போகும்போது, அவர் டப்புன்னு வலிச்சு விட்டார். ஏங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, வெயிலுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது, ஃபோனு மறைக்க முடியல, அப்படி வெயில் ரொம்ப இதுவாகுது, அதுக்கு எதுனா என்ன அதை பாருங்கள், இவர் செட்டப் பண்ணிக்கிறாரு பாருங்கள், தெரியுதா? அவர் செட்டப் பண்ணிக்கிறாரு, தரமாக செட்டப் பண்ணிக்கிறாரு. அதுமாரி நீங்கள் பண்ணி விட்டீங்கன்னு வச்சிங்களேன், கரெக்டாக ஃபோனுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். மொபைல் ஹோல்டர் அவர் கொஞ்சம் ஹேண்டிலுக்கு கிட்ட மாரி வச்சுக்கிறாரு. அந்தமாரி ஒரு செட்டப் பண்ணிங்கன்னா பண்ண முடிஞ்சவங்க பண்ணுவீங்க. சரி, இது ஆனால் இது ஒரு நல்ல ஐடியா இருக்குது. இதெல்லாம் ஒரு எளிமையான ஐடியா, யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக ஆகும். ஏன்னா சில வண்டிக்கு யூஸ் ஆகும், சில வண்டிக்கு இதுவும் ஆகாது. அதனால் சொல்கிறேன். ஆல்ரெடி எங்கள் பெரியப்பா வீடு ரூட்டை சொல்லியிருப்பேன், பார்த்துக்கிறீங்களா? அது வந்து அன்றைக்கி அந்த பக்கம் உள்ளுக்குள்ளேருந்து வந்தேன், இந்த பக்கம் நான் வந்திருக்க மாட்டேன். இந்த ஏரியா எனக்கு அப்போத்துலேருந்தே தெரியும், பச்சை பசேல்னு இருக்கும். 2 பக்கமும் செடிங்க, மரங்க, அழகாக இருப்பா போல். சூப்பராக இருக்கும் ஒரு வியூ, ரோட் வியூ. இந்த பாருங்கள், தெரியுதா? இது மழையில் வந்தால் இன்னும் அல்டிமேட்டாக இருப்பா போல். பாருங்க, ஃபுல்லாக பச்சை பசேல்னு தான் இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு இந்த அப்படியே விட்டு வச்சாலே நல்லாயிருக்கும். இதே நான் மழை கிளைமேட்டில் வந்தேன்னு வச்சிங்களேன், இன்னும் அல்டிமேட்டாக இருக்காங்க. ஃபுல்லாக பச்சை பசேல், ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட்டு தானே? ஆமாம், ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஆம்பாக்குமா, எனக்கு தெரியாதுடா, இது எப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுதுடா. ஆமாம், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்படி ரைட் எடுத்துரும். ஓகே, போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா நடுவில்? ஏங்க இந்த ட்ராப் லொக்கேஷன் கிளாம்பாக்கம் பார்த்தீங்களா, அதுக்கு ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டாங்க. மாங்காய் மரம் வேற இருக்குது, மாங்காய் பார்த்தாலே பறிக்கணும்னு தோணுது. 485 தலை. சரிங்க, தேங்க்யூ தலை. வந்துச்சு. 500 ரூபா போட்டு விட்டாங்க, 15 ரூபா டிப்ஸு இந்த ஆர்டருக்கு. இப்போ இங்கேருந்து என்ன ஆர்டர் எந்த பக்கம் போகுதுன்னு தெரில. வாங்க, இங்கேயே ஆர்டர் போடுவாங்க சில நேரத்தில். நம்ம இப்படிக்கா எங்கேயாவது போய்ட்டு நிற்போம், ஃபஸ்ட்டு சாப்பிடுவோங்க, அதுதான் முக்கியம். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டுனே இருக்கும்போது ஒரு ஆர்டர் போட்டாங்க, இருந்தாலும் நான் பொறுமையாக தான் சாப்பிட்டு போகிறேன். இது ஆர்டர் எடுக்க போகிறேன். ஆர்டர் ரெடியாக தான் இருக்குதா, 200 சில்லற. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி எடுத்துட்டேன். சரி, வெயிட்டே பண்ணல. நல்லா இருக்கிறேன் ப்ரோ. நான் ஆர்டரா எங்க கொட்டி வாக்கமா? நான் அதோ இப்போ தான் வேளச்சேரி, இப்போ தான் கிளம்பாக்கம் 500 ரூபாய் ஆர்டர் எடுத்துன்னு வந்தேன். அது சாட்டினே இருந்தால் கரெக்டாக ஒரு 200 ரூபாய் வேளச்சேரிக்கு போட்டாங்க. இப்போ அதை தான் பிக்கப். ஆமாம், அப்படியா? சரி. டெய்லி ஒரு சப்ஸ்கிரைபரை பார்த்துடுறாங்க, சத்தியமாக சொல்கிறேன். நான் வந்து இதுக்கோசரம் சொல்ல இல்லை. இப்போ நான் பார்த்தேன்னா இப்போ நான் அப்படியே பேசின்னு வந்தேன், பார்த்தீங்களா நீங்களே, டெய்லி ஒரு சப்ஸ்கிரைபர். இதுவே நம்ம ஏன் அதிகமாக சப்ஸ்கிரைபரை பார்த்துடுறோன்னா, நம்ம பசங்க தான் ஃபுல்லாக சுற்றினே இருக்கிறாங்க ஏரியா ஃபுல்லாக. அதனால தான் அவர் குரூப்பில் இருக்கிறாரு போல். இருக்க ஒரு இதுதாங்க. சத்தியமாக நான் சொல்கிறேன்,
டெய்லி ஒருத்தரை பார்க்குறேன். நேற்று கூட ஒருத்தரை பார்த்தேன். ஆனால் நேற்று பார்த்தவர் அவர் நான் சாப்பிட்டு கரெக்டாக கிளம்புறேன். அப்போ வீடியோ எடுக்கல, ஆனால் ஆர்டர் எடுத்துட்டேன். சரி, அவர் பார்த்தது என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது ஒரு சந்தோஷம் தானேங்க. எனக்கு சந்தோஷங்க. யாருன்னா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். ஆனால் இது எனக்கு ஒரு சந்தோஷம்தான். இங்கே தான் நினைக்கிறேன் அவர். நான் பார்த்து டாட்டா காட்டுவார். இதுதாங்க. ஏற்கனவே அந்த பையனை கூட்டின்னு வரும்போது நினச்சாங்க இதுக்குள்ளே போடுவாங்கன்ட்டு. பார்த்தா கரெக்டாக அதுக்குள்ளேயே ஆர்டர் போடுறாங்க. சாப்பிட்டது கொஞ்சம் இல்லை, ரொம்ப மந்தமாக இருக்குதுங்க. சாம்பாரும் கருணைக்கிழங்கும். இப்படி தான் என்னன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாதுண்ணா. நான் திறந்துக்குதுன்னு இன்னும் போட்டுச்சுன்னா பார்ப்பேன். அதான் சார்ண்ணா என்ட்ரி பண்ணுமாண்ணா? பிக்கப்பு B066 ஃபஸ்ட் டைம் வரேன். போய் எடுக்கலாமா இல்லை என்ன என்ட்ரி பண்ணணுமா? பொருள் தான். சரி, 3 4 5வது ஆர்டருங்க. 35 நிமிஷத்தில் கொடுத்துருவேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஐயோயோ, கொஞ்சம் மந்தமாக ஆக்கி வச்சுங்க. அவ்வளோதாண்ணா, போகலாமா? ஏன்னா நான் அந்த பக்கம் சத்தியமாக கேட்டல. 2 இது என்ட்ரி இருக்குது. எது ஓப்பன் ஆகுதோ அந்த சைடில் போவோம் அப்படின்னு நினச்சி நான் போனேன். பார்த்தா அந்த பக்கம் போகக்கூடாதுன்ட்டாங்க. அதுதாங்க. இன்னொன்று சொல்லணுன்னு மறந்துட்டாங்க. இது சொன்னால் கரெக்டாக தப்பான்னு தெரில. எனக்கு அது சொல்லாமல் இருந்தால் எனக்கு தான் தப்பு. விஜய் சேதுபதி ஒரு இதில் சொல்லியிருப்பார், நம்ம நோ சொல்லாமல் விடனால நிறைய பேருக்கு லைஃப்பில் ஸ்பேஸ் கொடுக்குறோம் தேவையில்லாமல். அவங்கெல்லாம் தேவையில்லாமல் நம்ம நேரத்தை எடுத்துறாங்க. அவங்களும் முன்னேற மாட்டேங்கிறாங்க, நம்மளே முன்னேற விட மாட்டேங்கிறாங்க தலைவா. அதனால் ஓகே, நோ ஃபார் ஸோ மெனி பீப்புள், ஸோ ஐ கெட் டைம் தலைவா. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எஸ்ன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறதோட நோன்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி சொல்லியிருப்பா போல ஒரு இதில். அந்தமாரி தான் இந்த இது இருக்க போது. நான் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைபரை தாண்டி நிறைய பேர் என்கிட்ட காசு கேட்குறீங்க. அது மட்டும் நிறைய கேட்க வேணான்ட்டு என் இதுலேருந்து சொல்ல தோணுது. நானும் கஷ்டப்படுறவன் தான். நான் யூடியூப்பில் இதெல்லாம் பண்ணுறேன்னா நான் எதுவுமே இல்லை. எனக்கு எதுனா ஒன்று காசு தேவைன்னா நான் ஒருத்தர்கிட்ட கூட கேட்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட நான் ஒரு ரூபான்ட்டு கேட்க மாட்டேன் எப்பயுமே. அது எங்கள் வீட்லேயும் சரி, அவங்களா கொடுத்தா எங்கள் அண்ணன் கொடுத்தான். இப்போ எங்கள் ட்ரோனு அதிகபட்சம் 10,000 ரூபா கொடுத்தா எங்கள் அண்ணன் தான் கொடுப்பான். மற்றபடி எங்கள் அம்மாக்கிட்ட கூட நான் கேட்க மாட்டேன். யாரையும் கஷ்டப்பட. எனக்கு ஒரு தேவைன்னு வந்துச்சுன்னா அது நானே உழைச்சிப்பேன். நானே இப்போ இந்த பைக் தானே ஓட்டுறேன். இப்போ எனக்கு ஒரு 1000 ரூபா தேவைப்படுதுன்னா நான் இந்த வண்டியை ஓட்டுவேன், 1000 ரூபா வந்துடும். 2000 ரூபா தேவைப்படுதுன்னா அந்த 2000 ரூபா அந்த பைக்கை ஓட்டுவேன், அந்த 2000 ரூபா எடுத்துருவேன். அந்தமாரி தான் நான். யார்கிட்ட காசு கேட்கறது மட்டும் நான் பண்ண மாட்டேன். அதேமாரி உங்களுக்கும் சொல்கிறேன், என்கிட்ட காசு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு நிறைய இது இருக்குது. நான் இது வரைக்கும் ஒரு 7-8 பேர்கிட்ட கொடுத்துட்டேங்க. 7-8 பேரை என்னை ஏமாற்றி தான் இருக்கிறாங்க. அதனால அந்த காசு விஷயத்தில் மட்டும் நான் அதுக்கடுத்தது யாருக்கும் கொடுக்கக்கூடாது எண்ணத்தில் இருக்கிறேன். புரியுதா? என்ன எனக்கோ ஒரு இதுனா அப்போ கேட்குறதுனா பரவாயில்ல. இது தினிக்கும் எனக்கு இந்த மெசேஜ் டெய்லியும் ஒரு 2 மெசேஜ் வந்துடுதுங்க. நான் இத்தனைக்கும் அமுச்சும் விட்டேன். என்ன பண்ணுறதுன்னு அமுச்சும் விட்டேன். இப்போ அதுக்கடுத்தது நான் அது சொல்லாமல் வந்தேன்னா அதுவே ரெகுலராக ஆகிடும். அதனால நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு புரிஞ்சுப்பீங்க. இப்போது நீங்களே ஒரு இதுனா, இப்போ நீங்கள் ஒரு இதுக்கோசரம் ஓடி நிற்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்களை யாருன்னா இது பண்ணும் போது கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ இதுவாக இருக்கும். அதுதான் நான் நிறைய கனவுகளோடு ஓடிட்டுருக்கிறேன். என்கிட்ட காசு மட்டும் கேட்காதீங்க, சரிங்களா?
மற்றபடி நம்ம எவ்வளோ வேணால் இது பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னா, காசு வேணும்னா நீங்களே அழகாக வண்டியை ஓட்டுங்க, வண்டியை ஓட்டி எடுத்துங்க. 2000 தேவை, 3000 தேவைன்னா அதுக்கேற்ற ஒரு நாளில் ஓட்டினாலும் 3000 எடுக்கலாம். உடம்பு தான் இது பண்ண, நம்மளுக்கு அப்பற்பட்ட தேவை இருக்குதுன்னா நம்ம தான் கஷ்டப்பட்டாகணும். இப்போ இல்லைன்னா நம்ம அந்த தேவையே ஏற்படுத்திக்கூடாது. நான் இன்றைக்கி வரைக்கும் எந்த இஎம்ஐ வச்சுக்கல. வாங்கினோன்னா காசு சேர்த்து வைப்பேன், தவிர இஎம்ஐ மட்டும் வச்சுக்க மாட்டேன். அதை தான் நானும் சொல்கிறேன். இஎம்ஐ வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. இல்லையா அதுமாரி இஎம்ஐ வாங்காமல் இருங்க. அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்லிட்டேன். ஏங்க 5வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன்கிட்டயோ வந்துட்டேன். இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ 1.5 மாதத்துக்கு முன்னாடியோ ஃபஸ்ட்டு ஆர்டரே எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஒரு அண்ணன் வந்து இங்கே இந்த இதுக்குள்ளே தான் காசு கொடுத்தாரு, எக்ஸ்ட்ரா காசு ஒரு 200 கிட்ட. நீங்களா? இல்லை நீங்கள் கிடையாது, அதுவே கிடையாது. போட்டரா நீங்கள் போட்டரா? ஆமாம். சரி, அப்போ இல்லை. அதுதான் கேட்குறேன். நான் வேறு இது பொருள் எடுத்துன்னு வந்துக்கிறேன். சரி, அப்போ சார் புரியல. D17 அதான். ஹலோ, சரிங்க, ஓகே. பைக் எங்கண்ணா விடணும்? இப்படி நிழலில் விட்டா? அப்படிக்கா விட்டா வெயில் ஆகுதுண்ணா. அதுக்கு ஒழுங்காக பேசணும். நீ என்ன பண்ணுறதுன்னா அது ஒழுங்காக சொல்லணும்னு. நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டா போடக்கூடாதுன்னா முடிஞ்சிச்சு, வெளியில் விடுப்பா முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறது எதுக்கு கேட்குறீங்க? ஒழுங்காக பேசுங்க எப்பயுமே. எங்க இந்த ஆர்டருக்கு 300 போட்டு விட்டாங்க எக்ஸ்ட்ரா. தெரிதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்டர் அமௌண்ட்டு 227. அந்த ஆன்லைன் காசு போவேன் இங்கே 227 ரூபா. அப்படி பார்த்தீங்க 27 ரூபானா மொத்தம் 73 டிப்ஸு. ஏன்னு தெரியுமா? அவங்களுக்கு கால் பண்ணி எந்த ஃப்ளோர் மேம் கேட்டேன். 1000 லைட்டுக்கு ஆர்டர் போட்டாங்க. அவ்வளோதாங்க, இதைத்தான் முடிச்சுட்டு வாங்க. இருங்க, நான் ஃபோன் பண்ணிவிட்டு அப்படி பேசினே போகிறேன். சரிங்களா? பரவாயில்ல, இது காசு கம்மியாக இருந்தாலும். அவ்வளோதாங்க, எடுத்துட்டாங்க. இது இந்த இப்போ குத்தம் பார்த்தீங்களா, அவர்கிட்ட இப்போ கத்தின்ட்டேன். இப்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா, அவரே நிழலில் போட்டு தானே உக்காந்துக்கிறாரு. நம்ம இப்போது கருப்பு சீட்டு நான் அந்த பக்கம் அந்த பக்கம் இடம் இருக்குது. அவர் வேற இதுலேயும் அந்த தடுப்பு மாரி ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல, அதை போட்டு தான் வச்சுக்கிறாரு. அங்கே பைக்கும் விட முடியும், நிழலாகுது. நான் என்ன கேட்டேன், அண்ணா அப்படிக்கா விட்டுக்கலாமாண்ணா, ஏன்னா அந்த பக்கம் வெயில் ஆகுது. ஏன்னா கொஞ்ச நேரம் விட்டு வந்தாலும் அடிக்கிற வெயிலில் சீட்டு ரொம்ப எரியுதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், வெயில் எனக்கு ரொம்ப வெயில். அதுக்கு தான் நான் அந்த பக்கம் விட்டுக்கிட்டான்னு கேட்டால் முடியாது, அப்படி வெளில விடனா முடிஞ்சிச்சு. அவருக்கு அது எனக்கு அது ஒரு மாரி ஸ்ட்ரைக் ஆகிற மாரி இது கோவப்படுற மாதிரி பேசினாரா. எனக்கு அதுதான் சூடு ஏறிச்சு. நான் பண்ணதோ தப்பு தான். அதுக்கு அவங்க வந்து அவங்க லைன்லேயே இருந்துக்கிறாங்க. நான் வெயிலுக்கோசரம் தான் விடுறது. நம்ம எதுக்கோசரமாக கேட்க முடியல. ஏன்னா அவரே நிழலில் தான், வெயில் தாங்க முடியல தான் நிழலில் உக்காந்துக்கிறாரு. புரியுதா? இப்போ நம்மளும் அந்த இது தான், அவர் உணர்ந்துருக்கணும். அது உணரல, அப்படிலாம் விடக்கூடாதுப்பா அப்படின்னாரா, வெளில விடு அப்படின்னாரா. எனக்கு அதுதான் சூடு ஏறிச்சு. அது அவங்க கேட்டுனுக்குறாங்க. சரி, கேட்டுன்னு இருந்து அவங்களே காசு எக்ஸ்ட்ரா போட்டு விட்டாங்க. ஏன் மேம், நான் நினச்சேன் ரவுண்டாக 250 போடுவாங்கன்னு நினச்சேன். 300 போட்டாங்க. ரொம்ப நன்றி மேம்ன்ட்டு அதுக்கடுத்தது அவங்களே சொன்னாங்க, ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றின்ட்டு. இப்படி எப்பயுமே யாருன்னா இதுமாரி காசு கொடுத்தாங்கன்னா அப்படி அந்த இது தாழ்ந்து அந்த இது பண்ணோன்னா அதுக்கடுத்தது அவங்களே சொன்னாங்க, வெயிலில் கஷ்டப்பட்டு வரலப்பா, அதுதான்ப்பா போட்டேன் அப்படின்னாங்க. ரொம்ப நன்றி மேம்ன்ட்டு அதுக்கடுத்தது அதை வாங்கிட்டு வந்தேன். ஏங்க இங்கே தான் இருக்குதுங்க ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன். கால் பண்ணலாமா? அவ்வளோங்க, இதுதான் இந்த பாக்கெட்டை. ஏதோ சார்ஜர் ஏதோ சொன்னார், 6 ஹவர் காட்டுதுங்க. கிட்ட 4 காலுக்கு கொடுப்பேன், முடிச்சிடலாம்.
கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மட்டும் வாங்க அப்படின்னாரு. சரிங்கண்ணா அப்படின்னா பார்க்கலாம். நான் தான் ஃபாஸ்ட்டாக போனாலும் ஸ்கூல் விடுற டைமு, டிராஃபிக்கு, அது இல்லாமல் டி நகர், தேனாம்பேட்டை, அதெல்லாம் கொஞ்சம் இதுதான், ஏழாவிடம் தான். பார்த்துக்கலாம் வாங்க. தலை அப்படியே இரு தலை. ஃபோன் 2084. அப்படியா? விடு தலை. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோவை என் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி கொஞ்சம் எடுத்துட்டோம். ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா 420 ரூபாங்க. ரேப்பிடோவில் 420 ரூபா ப்ளஸ் ஹோட்டலில் 852ங்க. 852 ப்ளஸ் அந்த அக்கா ஒரு 73, பேலன்ஸ் எல்லாம் டிப்ஸ் எல்லாம் 73 அவங்களே ஒருத்தங்களே கொடுத்தாங்க. பேலன்ஸ்லாம் சேர்த்து ஒரு 80 ரூபான்னு வச்சுப்போம் ரவுண்டாக. மொத்தம் டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 1352. இதில் பெட்ரோல் வந்து 220 ரூபா போட்டுக்கலாம். மைனஸ் 9 ரூபா ரேப்பிடோ கமிஷன். டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 1123 ரூபாங்க. எப்படியோ இன்றைக்கே எடுத்தாச்சு. இன்றைக்கி சீக்கிரமாக எடுத்தாச்சு. மணி 4:25. எப்படியோ ஓகே. அதுக்கடுத்தது இந்த வீடியோ சொல்லியிருந்தேன்ல சவுண்ட் இது, அந்த வீடியோ நான் முடிஞ்சால் இதிலே போடுறேன் பின்னாடி, அதை பார்த்துங்க. ஏன்னா அது வீட்டில் போய்ட்டு வாய்ஸ் ஓவர் குத்து போட்டுக்கிறேன். ஏன்னா அது இங்கே இது போட்டால் கொஞ்சம் இதுவாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணோம். அதனால் அந்த வீடியோ இதை ஆட் பண்ணிக்கிறேன். மறக்காம ஏகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஹலோ நண்பர்களே, இப்போ என்ன ஆப் பார்க்க போகிறோன்னா அந்த சைலண்ட் ஆப்பு தான், வால்யூம் லாக்கு. இப்போ கிளிக் பண்ணுற பாருங்கள் அந்த புக்கில் இந்த ஆப்பு தான். இதில் வந்து ரிங்கு, அதுக்கடுத்து வாய்ஸ் காலு, மீடியா மியூசிக்கு, அதுக்கடுத்தது அலாரமு, நோட்டிஃபிகேஷன், ப்ளூடூத்து. நம்ம என்ன இது பண்ணுவோம், மீடியா தான் மியூசிக் தான் வந்து அந்த போட்டோ சவுண்ட் வரதுக்கான இது. அது என்ன பண்ணோம், இப்போ இது 11 இருக்குது. அதை எடுத்துன்னு வந்து 0ல் வச்சுட்டு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டீங்கன்னா இது அட்வர்டைஸ்மெண்ட் வருது, நீங்கள் அதை நினச்சிங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது இது பண்ணிட்டீங்கன்னா இப்போ லாக்கில் வச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்தது இப்போ உங்களுக்கு மற்ற எந்த சவுண்டும் இது பண்ணாதீங்க. இந்த மீடியா லாக் இருக்குல்ல, அதை மட்டும் இது பண்ணுங்கள். அது உங்களுக்கு எப்போ தேவையோ லாக்லேருந்து ரிமூவ் பண்ணுறங்க. எப்போ தேவையில்லையோ அப்போ லாக்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு நானில் வச்சுருங்க. நானில் வச்சிங்கன்னா ஒர்க் ஆகும். நீங்கள் லாக் பண்ணி 0ல் வச்சிட்டிங்கன்னா சவுண்ட் வராது உங்களுக்கு.